அன்பு சுலேகா ஆஸ்ட்ரோ டிவி மேஷ ராசி நேயர்களே வணக்கம். இந்த காணொளி அக்டோபர் மாதம் என்னென்ன விதமான வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வாறு நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். அவர் கடகத்திற்கு இடம்பெயர்வார். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 9ஆம் தேதி அன்று வக்ர கதி அடைகிறார். அதேபோல் கேது பகவான் கன்னி வீட்டிலும், அதே நேரம் புத பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானுடன் இணைந்திருக்கிறார்கள். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசி மண்டலத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ர கதியில் கும்ப ராசி மண்டலத்தில் வீற்றிருக்கிறார். ராகு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி மண்டலத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ முதல் விஷயம், 4ஆம் இடம் என்று சொன்னாலும் நீச்ச இடத்திற்கு செவ்வாய் பகவான் இடம்பெயரப் போகிறார். அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை யோசிச்சு நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய என்ன விதமான வேலைகள் செய்கிறோம், எந்த விதத்தில் நாம் செய்ய போகிறோம் என்பதை கவனமாகவும் ஆழமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கூர்மையான ஆயுதங்களை யூஸ் பண்ணும் பொழுது, இல்லாட்டி நெருப்பு அது இப்போ சம்பந்தப்பட்ட விஷயத்துல யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் வரும். அதே நேரத்துல பக்தி மனசுல தோன்றும். இறை நம்பிக்கை அதிகமாகும். மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த ஞானத்தை தரப்போகிறார். அவர் சூரிய பகவானுடன் இணைந்து இருந்தாலும் இங்கே கேது பகவான் தான் முக்கியமான சில வேலைகளை உங்களுக்காக செய்து கொடுக்க போகிறார். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலேயே வீற்றிருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். சுக்கிரனுடைய அருள் பார்வை உங்கள் ராசி மேல் விழுகிறது. இந்த நேரத்தில் இந்த காதல் இது போன்ற விஷயங்கள் மலரும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காதல் விஷயங்கள் அவ்வளவு ஒரு சுகமானதாக இருக்காது. உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதில் பலவிதமான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆசை அபிலாஷைகள் அதிகமாகும். அதை நாம தான் அடுத்தவங்க கிட்ட கரெக்டா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நாம சொல்லணும். ஒன்று நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நாம் கேட்காத வரையில் நமக்கு அது கிடைக்காது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர், இந்த மேஷ ராசியில் இருக்கிற பார்ட்னருடைய ஆசை அபிலாஷைகளை புரிந்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்காது. இப்போ குரு பகவான் வக்ர கதியாக போறார். அதனால இதனால் இந்த பண விஷயத்துல ஒரு விதமான ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். அதே நேரத்தில் குடும்பம் அமையறதுங்கிற விஷயத்துல கொஞ்சம் தேக்க நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாயிடும். குடும்பத்துல ஒரு அமைதியும் சந்தோஷமும் தோன்றும். குடும்ப அபிவிருத்தி இருக்கும். குடும்பத்திற்கான சில விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் பலப்படுது. அப்போ பூர்வ புண்ணியத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள், அதாவது பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்து விஷயங்கள் எல்லாம் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இப்போ நம்ம பேச போகிறது புரட்டாசி மாதம், அதில் ஒரு பாதி, ஐப்பசி மாதத்தில் ஒரு பாதியை பற்றி தான் நம்ம மேக்சிமம் பேசுவோம். ஒரு இங்கிலீஷ் மாதம்னு சொல்லி வரும் பொழுது அப்போது இந்த ஐப்பசி மாதம்
பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாதமாக இருக்க போகிறது. இருந்தாலும் எதிராளிகளை கண்டு ஒரு விதமான தயக்கம், பயம் இது போன்ற விஷயங்கள் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக செய்வது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் கலந்த, அதாவது ஒரு நல்லதும் அதே நேரத்தில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. தொழில் செய்கிறவங்க அல்லது வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கடுபிடிகள் இருக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக நாம் இருந்து நம்மளுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு பக்தியோட, இறை நம்பிக்கையோட நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதானமாக அமைதியாக யோசித்து செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.